நில ஆர்ஜித சட்டத்தை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு பின்வாங்காது என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். செவ்வாயன்று பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டம் பார்லிமென்ட் வளாகத்தில் நடந்தது. கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் மாநிலங்களின் கருத்துக்களின் அடிப்படையில்தான் நில ஆர்ஜித மசோதாவில் திருத்தங்கள் செய்யப்பட்டது என்று தெரிவித்தார். நில ஆர்ஜித மசோதாவின் அவசியங்களை இக்கூட்டத்தில் பட்டியலிட்ட பிரதமர் மோடி, மசோதாவை திரும்பப் பெறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நில ஆர்ஜித மசோதாவால் விளையப்போகும் நன்மைகள் குறித்து மக்களிடம் பாரதிய ஜனதா எம்பிக்கள் எடுத்துரைக்க வேண்டும் எனவும், குறிப்பாக எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்றும் மோடி கேட்டுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் நடந்தது. அதிலும் பங்கேற்ற பிரதமர் மோடி நில ஆர்ஜித சட்டத்திருத்த மசோதாவின் அவசியம் குறித்து விளக்கினார். பார்லிமென்ட் கூட்டத்தில் நில ஆர்ஜித மசோதாவை நிறைவேற்ற அரசு உத்தேசித்துள்ளது குறித்தும் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களிடம் ஆலோசித்த மோடி, மசோதாவை தோற்கடிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தீவிரம் காட்டுவது அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் முயற்சி என்றும் விளக்கினார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முக்கிய கட்சியான சிவசேனா, ஸ்வாபிமணி பக்ஷா ஆகிய கட்சிகள் நில ஆர்ஜித மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது.